ஓகே சார். சார் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, உங்கள் வசனங்கள் வந்து பயங்கரமாக ஹிட் ஆயிருந்துச்சு எனக்கு. குறிப்பாக பாலாஜி சக்திவேல் சார் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அது உங்கள் ரியல் லைஃபுக்குமே செட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. நம்மளாம் யாரையும் வந்து ஹீரோவாக இது பண்ண மாட்டாங்க, நமக்கு நம்மளே வந்து ஹீரோவாக பண்ணாதான் உண்டு, வா இறங்கி பண்ணுவோம் அப்படின்னு பண்ண மாதிரியே. இல்லை, அது கதையில் வர வசனம் தான் அது. இல்லை சார், சீரியஸாக. ஏன்னா விலங்குகளை வந்து பார்த்தீங்கன்னா, அது நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சாங்களா என்னன்னு தெரியல, அது பயங்கர ஒரு கொண்டாடப்படக்கூடிய ஒரு மீம் மெட்டீரியலாக மாறிச்சு. கிச்சானாலே அந்த மாதிரி, அதுக்கப்புறமேட்டுக்கா ஒரு தம் அடிக்கிற மாதிரி ஒரு இது வந்து இங்கே தான் சார் புதைச்சேன், இப்போ 10 பேர் அந்த அந்த இது எல்லாமே அந்த மாதிரி. இதில் என்ன ஹிட் ஆகும் மீன் மெட்டீரியல் ஆகும் அப்படின்னா, நம்ம விலங்கு எழுதுறப்பயே இதெல்லாம் ஹிட் ஆகும்னு நினச்சி எழுதலை. இப்போ இது எழுதியிருக்க டேரக்டர் தான் நிறைய எழுதியிருக்காரு. அவர் எழுதியிருக்கிறதுலையுமே இது ஹிட் ஆகும் ஹிட் ஆகாது அப்படின்னா, இந்த கதைக்கு என்ன தேவையோ, இந்த கதையை எப்படி நேர்மையாக சொல்லணுமோ, இந்த கதையில் வந்து ரொம்ப எதுவுமே இப்போ நான் நடிக்கிறனாலோ இல்லை மற்ற ஆர்டிஸ்ட்னாலோ, அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா நடிக்கிற ஆர்டிஸ்ட்னாலும் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சீன் கொடுங்க, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் 2 விழாக்கு எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னா இங்கே எதுவுமே கிடையாது. இந்த கேரக்டர் என்ன பேசுமோ அதை அந்த கேரக்டர் பேசும். இந்த கேரக்டர் எப்படி நடிக்குமோ அந்த கேரக்டர் நடிக்கும். இந்த கதை எப்படி போய் அரைவாகணுமோ அந்த கதை அப்படி போய் அரைவாகும். அவ்வளோதான். வேறு எந்த விதமான காம்ப்ரமைஸ் இல்லாமல், கதையில் காம்ப்ரமைஸ் இல்லாமல் பண்ணியிருக்கோமே தவிர, இது வந்து மீம் மெட்டீரியலு, இது வந்து கிளாப் மூமெண்ட்டு, இது வந்து பயங்கரமான ஒரு த்ரில்லரு அப்படின்னு நினச்சோன்னு நாங்கள் எதுவுமே போகல. இது ரொம்ப சாதாரணமான மனிதர்களை பற்றினா ரொம்ப சாதாரணமான கதை. ஓகே சார். கோட்டசாமி, கருப்பசாமி, அந்த வில்லேஜ் டிவோஷனல் அதெல்லாம் எப்படி சார் ரூட்டடாக கொண்டு வரீங்க? அது இன்னும் வேல்யூ சேர்க்கணும்னு போட்டிங்களா? எஸ், இல்லை, நான் கொஞ்சம் ரூட்டடான ஆள். அதனால் நான் அங்கே திருச்சியிலே தான் இருக்கேன். திருச்சியில் எந்த பக்கம் சார்? திருச்சி பால் பண்ண தெரியுமா உங்களுக்கு? ஆமாம் சார். தாரானூர் தெரியுமா? ஆமாம் சார். நான் நாமக்கல் தான் சார். அப்படியா? ஓகே ஓகே. திருச்சி. பட் ரூட்டடுன்னு இல்லை. எனக்கு வந்து ஒரு 6 மாதம் இங்கே இருப்பேன். எனக்கு இந்த சிட்டி லைஃப்பும் தெரியும், அந்த ஒரு டவுன் ரூரெல்லாம் ரொம்ப வரப்பட்டிக்காடு அந்த மாதிரியான இது கிடையாது, ஒரு டவுன் தான் அது. ஸோ எனக்கு என்னென்னா ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த சாமி, குலதெய்வம், அந்த வழிபாட்டில் எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஸோ கோட்டக்கருப்பு சாமிங்கிறது வந்து ஒரு சாமி பேர். அந்த சாமி வந்து எல்லாரையும் காவ காக்கும், யாரையும் தண்டிக்காது. இதுதான் இந்த கதையோட ஐடியா. ஸோ இந்த கோட்டக்கருப்பு சாமி எல்லாரையும் காவ தான் காப்பான், யாரையும் தண்டிக்கிற அதிகாரம் யாருக்கும் கிடையாது அப்படிங்கிறது தான் கதை. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.